வழக்கம் போல் என்னோட ஃபார்மசியை ஒரு நாள் கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டிக்கிட்டு வாசலில் கூட்டி விளக்கு மறைச்சு கூட்டிட்டு அந்த மிதியில் மண்ணெல்லாம் இருக்குது அதெல்லாம் தட்டிட்டு குப்பையெல்லாம் குப்பத்தில் போட்டு வந்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சொல்லிக்கிட்டே போகிறார், இதெல்லாம் பார்க்க ஒரு ஆள் வச்சுக்க வேணாமா, அப்படி நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நானும் ஒன்றும் பேசலை, சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். நான் நம்மளுடைய வேலையை நாம் பார்ப்பது எங்கள் கௌரவ குறைச்சலாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இந்த சமூகத்தில் நம்ம பார்க்குறோம். என்னோட நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் அப்பப்போ வாட்ஸ்அப் காலில் வருவார், சனி ஞாயிறில் இருக்காது பேசுவார். வருஷத்தில் ஒரு நாள் என்ன வந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு 1/2 மணி நேரம். அப்படி ஒரு நாள் பேசும்போது ஏதோ சவுண்டு கேட்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு, கார்டனிங் பண்ணுறேன் அப்படின்னாப்ல. என்ன புதுசாக கார்டனிங் வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் இருந்தப்ப அவங்க வீட்டில் எல்லா வேலைக்கும் ஆள் உண்டு. டீ குடிச்ச டம்ளரை இப்படி குடிச்ச டம்ளர் இங்கே ஒப்பார் வழி நகட்டி வைக்க மாட்டாப்ல, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாத்துக்கும் வேலையை ஆள் உண்டு. இப்போ இஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு போய் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் வந்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அடுத்து ஃப்ளோரிங்லாம் பண்ணணும்னு ஆனந்தான் ஒய்ஃப் வந்து வாஷிங்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல, அடுத்த வாரத்துக்கான ப்ரிப்பரேஷன் நடக்குது, நாங்களாம் பண்ணணும். இதுக்கெல்லாம் வேலையில் வச்சோம்னா என் சம்பளத்தை விட அதிகமாக கேட்பாங்க அவங்க வர்றாங்க அப்படின்னு அவரே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம வேலையை செய்வது கௌரவ குறைச்சலே கிடையாது. மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா வந்து சாரதியாவே அந்த குதிரை வண்டிக்காரனே வாழ்ந்துக்கிறார். குதிரையை குளிப்பாட்டுறது, உண்ணி எடுக்கிறது, பராமரிக்கிறது எல்லாமே டிப்பிக்கல் ஒரு உழைத்திருக்கிறார். கடவுளே உழைக்கும் போது இங்க உழைப்பவன் கடவுள் ஆகிறான்னு தான் நம்ம சொல்லணும். ஜனாதிபதியா முதல் தடவையா ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாரு அப்துல் கலாம் ஐயா. அவர் காலனியை கலெக்டருக்கு ஒருத்தன் ஓடி வரான், கலெக்டரான் அதிர்ச்சியாய் தள்ளி நின்று என்ன பண்றாரு, சாப் ஏ மேரா காமே, இதான் என் வேலையை மட்டும். அதுக்காக வேலைக்கு வச்சிருக்காங்க, காலனியை பாக்குறது, பராமரிக்கிறது. யூ ஆர் டிஸ்மிஸ் அப்படிங்கிறாரு. என்னங்கய்யா நீங்க வேலைக்கு வந்து என்னை டிஸ்மிஸ் பண்றீங்க அப்படின்றா. உன்னை தோட்ட வேலைக்கு போடுறேன், செடிகளுக்கு தான் பராமரிப்பு தேவை, எனக்கு தேவையில்லை, என்னை நான் பார்த்துக் கொள்வேன் சொல்றாரு பெரிய மனிதர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இடிமட்டத்தில் வந்தவர். 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவம், வார்ஃபீல்டு, அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ் நடந்த ஒரு வார்ஃபீல்ட்ல ஒரு உத்தரத்தை நிப்பாட்டுறதுக்கு 10-15 சோல்ஜர்கள் நின்று கஷ்டப்பட்டு நிப்பாட்டிட்டு இருக்காங்க, நிப்பாட்ட முடியல. இந்த ஒரு படத்துல வரும் பாத்தீங்களா, எல்லாரும் பஸ்ஸை தள்ளுவாங்க, ஒருத்த மட்டும் 10 அடி தள்ளி நின்றுட்டு தள்ளு 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 அப்படி மாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி அங்க ஒருத்தர் நின்றுட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பக்கம் குதிரை ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நீ மட்டும் நின்று என்ன ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற, ஹெல்ப் பண்ணாம. நான் சூப்பர்வைசர், என் கௌரவத்துக்கு குறைச்சல், நான் அது செய்யக்கூடாது அப்படின்னு உடனே அவர் ஒண்ணுமே சொல்லாத பெரிய மனுஷர் இறங்கி அவர் அந்த உத்தரத்தை நிப்பாட்டுற ஹெல்ப் பண்ணி உத்தரத்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் குதிரையில் ஏறுறாரு. உடனே சூப்பர்வைசர் கேட்கிறார், நீங்க யார்? நான் உன் படை தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லியா போயிட்டார். அவர் அப்படியே கை காலாம் நடுங்க, அந்த இடத்த விட்டு 10 நிமிஷம் நகரவே இல்லையா, அசந்து போயிட்டான். ஜார்ஜ் வாஷிங்டன் தான் ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ் சொல்லப்பட்டவர். அந்த வார்ஃபீல்ட் அவர் தான் கமாண்டர், தலைமை தளபதியா இருந்தவர். எந்த வேலையும் செய்வது கௌரவ குறைச்சல், உழைப்பது எவ்வளவு முக்கியம்ன்றத நமக்கு எடுத்து சொன்ன ஒரு விஷயம் இது ஜார்ஜ் வாஷிங்டனோட ஒரு விஷயம். உழைப்பவன் உயர்வான், கடவுளே இங்கு உழைக்கும் போது உழைப்பவனும் கடவுளாக. உழைப்பு, உழையுங்கள் உழையுங்கள், உங்களுக்கு உயர்வு கொடுக்கும். நல்ல சிந்தனையில் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் மீனா.